Hi. Hi மக்களே, how are you? வெல்கம். என் சேனல் பார்ப்பதற்காக வெல்கம். மை சேனலை நீங்கள் பார்ப்பதற்காக வெல்கம். ஓகேவா? கடமை செய், பலனை எதிர்பார்க்காதே. அந்த பழமொழி எதுக்கு பொருந்தும் சொல்லட்டுமா? கேளுங்கள். கடமை செய், பலனை எதிர்பார்க்க வேண்டாம், எதிர்பார்க்காது. நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? எந்த வேலைக்கு போனாலும் எவ்வளோ சம்பளம் தருவீங்க? இந்த வேலைக்கு வர நீங்கள் எவ்வளோ சம்பளம் தருவீங்க? இவ்வளோ சம்பளம் கொடுத்தா நான் வேலைக்கு வரேன். பஸ் ஓட்டுறதா இருந்தாலும் ட்ரெயின் எது ஓட்டுறதா இருந்தாலும் என்ற சேலரி எவ்வளோங்க, நான் வேலைக்கு வர்றோம் அப்படிம்போம். இதான கரெக்ட். அதனால் இந்த பழமொழி இதுக்கு பொருந்தாது. கடமை செய், பலனை எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம பணி செய்வதற்கோ வேலைக்கு போவதற்கு இந்த பழமொழி அதுக்கு பொருந்தாது. நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா எந்த வேலைக்கு போனாலுமே ஏன் சேலரி எவ்வளோ தருவீன்னு கேட்பீங்க. அப்போ இந்த பழமொழி இதுக்கு பொருந்தாது. இந்த பழமொழி எதுக்கு பொருந்தும்? இதோ கேளுங்க. கடமை செய், பலனை எதிர்பார்க்காதே, எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம கடமை என்னங்க? கல்யாணம் வைக்கிறோம், புள்ள குட்டி பெற்றுறோம். புள்ள குட்டியை பெற்று வளர்த்த வேண்டியது நம்ம கடமை, ரைட்டுங்களா? நம்ம புள்ள குட்டியை பெற்று வளர்த்த வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆளாக்கி அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சு அழகு பார்க்க வேண்டியது நம்ம கடமை, அவ்வளோதானே. அவர்கள் நம்மளை கவனிப்பார்கள் என்று எதிர்பார்ப்பது தவறு. இதற்குத்தான் அந்த பழமொழி சொல்லப்பட்டவை. கடமை செய், பலனை எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம கடமைங்க, நம்ம புள்ள குட்டியை பெற்று வளர்த்தி ஆளாக்கி விடுவோம், ரைட்டுங்களா? அவங்க பின்னாடி நம்மளை கவனிப்பார்கள். வயதானதுக்கப்புறம் நம்மளை பார்ப்பார்கள். வயதானதுக்கப்புறம் நம்மளை நன்றாக கவனிப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். எந்த குழந்தைங்க வயதானதுக்கப்புறம் தாய் தாப்பனை நல்ல முறையாக கவனிக்கிறாங்க? அன்றைய காலகட்டங்கள் பல ஆண்டுக்கு முன்னாடி இந்த பழமொழி சொல்லப்பட்டவை. அன்றே பார்க்காத குழந்தைங்க இன்று பார்க்க போகிறாங்க. கடமை செய்யுங்க, உங்கள் கடமையை எதிர்பார்க்காது, பலனை எதிர்பார்க்க வேண்டாம். அதுதான் உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க, பலனை எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா பிள்ளைகிட்டே பெற்று வளர்த்துவது ஆளாக்குவது நம்ம கடமை. அவர்கள் ஆளாகி நம்மளை கவனிப்பார்களா, கவனிக்க மாட்டார்களா? இந்த கேள்வி நீங்கள் பதிலை பலனை எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம வாரிசுகள் நம்மளை நன்றாக கவனித்துக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்க வேண்டாம். அதற்காகத்தான் இந்த பழமொழி சொல்லப்பட்டவை. காற்றுள்ள போதே தூத்திக்கொள் அப்படின்னு ஒரு பழமொழி. அதுக்குண்டான விட என்னென்னா, ஒரு 50-100 ஆண்டுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி எல்லா ஆண்டுகளுமே பல மிஷினரி வந்துச்சுங்க. எல்லா பயிரையும் சுத்தம் பண்ணி மிஷினில் ஓட்டையெல்லாம் சுத்தமாக வந்துடும். அன்றைய காலகட்டங்கள் நெற்பயிர் களத்து மேட்டிலையோ பாறை மேட்டில் நெல் பயிர்களை அடித்து தட்டைப்பயிர் கொள் எதுவாக இருந்தாலும் பாறை மேட்டில் களத்து மேட்டில் அடித்து காற்றால் தான் சுத்தப்படுத்தினார்கள், இல்லைங்களா? நெல்லெல்லாம் வந்து களத்து மேட்டில் ஓட்ட அடிப்பாங்க. தட்டைப்பயிர் எல்லாமே செவரம் பருப்பு எல்லாமே பாறை மேட்டில் ஓட்டு தான் அடிப்பாங்க. அதுக்கு களத்து மேடு சொன்னால் பாறை மேடு. காற்றால் தான் தூத்தி சுத்தப்படுத்துவார்கள். அதனால தான் சொன்னார்கள், காற்றுள்ள போதே தூத்திக்கொள். ஏன்னா 6 மாதத்துக்கு காற்று கிடைக்குங்க, அப்புறம் 6 மாதத்துக்கு காற்று கிடைக்காது. அந்த எல்லா பயிர்களையும் அந்த 6 மாதம் தூத்திக்கொள்ளும். இல்லை வீட்டில் முறத்தால் தூத்துவாங்க. இதுதான் அதுக்காக சொல்லப்பட்ட பழமொழிகள். அடுத்த பழமொழிக்கு நான் அர்த்தம் சொல்லுகிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.